നമസ്കാരം. കഴിഞ്ഞ വീഡിയോയിൽ ഞാൻ പറഞ്ഞിരുന്നു ഈ അയ്യർമലയെക്കുറിച്ചുള്ള ഫുൾ ഡീറ്റെയിൽസ് പറയാമെന്ന്. അപ്പം ഇവിടെ നോക്കി നടത്തുന്നതും ഒരുപാട് എക്സ്പീരിയൻസ് ഉള്ളവർ നമ്മുടെ അയ്യറാണ്. നമ്മുടെ അയ്യരോട് തന്നെ നമുക്ക് കാര്യങ്ങളൊക്കെ ചോദിച്ച് മനസ്സിലാക്കാം. ഇവിടെ എപ്പോൾ വന്നാലാണ് എങ്ങനെയാണ് എന്നുള്ളത് ആർക്കും തന്നെ അറിയില്ല സത്യത്തിൽ. അപ്പം എല്ലാവർക്കും അറിയാനായിട്ട് എല്ലാവർക്കും വേണ്ടിയിട്ട് സ്റ്റാർ സ്റ്റേ മീഡിയയുടെ പ്രേക്ഷകർക്ക് വേണ്ടിയിട്ട് ഷെയർ ചെയ്യുകയാണ്. ഇതുവരെ ഇങ്ങനെ ഇവിടുത്തെ ഡീറ്റെയിൽസ് ஷேர் ചെയ്തിട്ടില്ല. അപ്പം ஆத்தியமாய் ஷேர் ചെയ്യുകയാണ് നിങ്ങളുടെ முன்னிலேக்கு. ஐயா, நீங்கள் எத்தனை வருஷமாச்சு இந்த ஐயர் மலையில் இருக்கிறீங்க? ஐயா, நான் வல்லநாடு சாமி தான் இதை ஆரம்பித்து வச்சவர் முதல்ல. அவர் தூத்துக்குடி பக்கம், சரி, திருநெல்வேலியிலிருந்து 18வது கிலோமீட்டரில் வல்லநாடுன்ற இடத்துல அவதரித்தவர். மிகப்பெரிய மகான். அவரை பற்றி நான் என்னுடைய கல்யாணத்துக்கு முதல்லையே 1972 73 நினைக்கிறேன், நான் ஞாபகம் இல்லை. அவர் சந்திக்க வேண்டிய ஒரு பாக்கியம் கிடைச்சது, பிராப்தம் இருந்தது ரொம்ப. ஆமாம், அது அப்போ அவரை நான் உண்மையான சாதுதானான்னு ஒரு இதில் அவரை நாங்கள் கொஞ்சம் அப்போ சின்ன வயசாக இருந்ததுனால, ஆமாம் சின்ன வயசாக அவரை நாம் புரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் ஃபாலோ பண்ணணுங்கிற அந்த ஒரு இதுக்கு வந்தது. நாங்கள் ஒரு 4-5 பேர் அப்புறம் 2-3 சம்பவங்களில் அவரை நாம் பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு மகாத்மாவை நாம் பார்க்க முடியாது. எளிமையாக, தூய்மையாக, ரொம்ப கருணையாக, ரொம்ப பொறுமையாக, உண்மையா இப்படி ஒரு ஆத்மாவை நாம் பார்க்க முடியாதுங்கிற இதுக்கு நான் அவரை நாங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நம்ம கல்யாணம் கிடையாது. அப்போ கிணறு, நான் விவசாயம், கிணறு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி காரியங்களுக்கு சொன்னாலும் கூட ஐயா வந்துடுவாங்க. இடத்த இது பண்ணி காமிச்சு கொடுப்பாங்க. அவர் காதில் ஒரு சமாச்சாரம் போட்டால் நம்ம மறந்துடுவோம், ஐயா மறக்க மாட்டாங்க. எங்கேயாவது இருந்தாலும் தானே இன்னைக்கு நாம் எத்தனை பேர்த்த கூட்டிகிட்டு எல்லாம் மெனக்கெட்டு பண்ண வேண்டியிருக்குது. ஐயா அப்படி இல்லை. அவர் காதில் நாம் ஒரு விண்ணப்பம் வச்சுட்டோம்னா அவர் அது பசுமரத்தாடி மாதிரி, அவர் நான் மறந்தாலும் அவர் நிற்பார், அந்த மாதிரி ஒரு ஆத்மா வல்லநாடுங்கிற இடத்துல. நான் அப்புறம் அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததில் இங்கே ஐயா 1962 நினைக்கிறேன், இந்த மலையில் அவருடைய ஞானத்தில் இங்கே ஒரு சக்தி இருக்கிறது மாதிரி தெரிஞ்சு நான் அவர் கேட்டேன், ஐயா இப்போ ஆமாம் 74க்கு முன்னாடி தானே. அப்போ கேட்கும்போது, ஐயா இங்கே ஒன்றும் எந்த உருவ வழிபாடும் இல்லையே, ஒன்றும் இல்லையே, இங்கே கோயில் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன சாமி இங்கே என்ன விசேஷம்னு கேட்டேன் நான். ஐயா எத்தனையோ இருக்குது சாமி, அது நமக்கு வேண்டாம். நமக்கு பழனி முருகனுக்கு இது தேவஸ்தம்பம், இங்கே இயற்கையிலேயே அமைஞ்ச ஜோதிஸ்தம்பம், இது ஒன்று போதும் சாமி நமக்கு. இந்த இதை வழிபட்டாலே நமக்கு ரொம்ப புண்ணியம் கிடைக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அதில் அவர் மறையதுக்கு முன்னாடி ஒரு 1981 மறைஞ்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இங்கே நாங்கள் யாருமே பெருசாக வாய்ப்பு இல்லை. சாமி இருக்கும்போது 6 மாதத்துக்கு ஒரு கார்த்திகை மாதம், வைகாசி மாதம் ஜோதி ஏற்றி இங்கே சிறப்பாக நடந்துருந்தது. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தொய்வாச்சு. இருந்தாலும் அந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஜோதி பட்டு ஏற்றிட்டு போயிட்டு இருந்தாங்க. 98ல் ஒரு உந்துதல் ஏற்பட்டு சாமி நவகிரக சாந்தி தெய்வம் போடுவாங்க, 120 தெய்வம்ன்ட்டு. ஒரு வருஷத்துக்கு உண்டான கணக்கு எப்படின்னா, எல்லா நவகிரகங்களையும் கூட்டிங்கன்னா 120 வரும். சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, புதன் 17, குரு 16, சுக்கிரன் 18, சுக்கிரன் 20, சனி 19, சரி, இப்படி ராகு கேது அதுக்கு 7, ராகுக்கு 18, கேதுக்கு 7, இந்த மாதிரி இதெல்லாம் கூட்டினா 120 வரும். இதெல்லாம் பவர் அந்த கிரகங்களுக்கு உண்டான இது அதெல்லாம் செஞ்சு 120 நவகிரக தேவன் ஓடி சாந்தி ஏற்றுவாங்க. அப்படி நம்ம வீட்டில் ஏற்ற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதுக்கு பின்னாடி இந்த மாதமாக 98க்கு பின்னாடி மாதம்
இது மாதிரி இந்த மாசத்துல எப்படி தொண்டர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வழிபாட்டுக்கு உண்டான வழி கிடைச்சது. அது அந்த டைம் எப்படி இந்த மாசம் பண்றீங்களா? மாதம் அமாவாசை அன்னைக்கு சதுர்த்தசி அமாவாசையும் கலந்துருக்கணும். ஆமாம், சிவராத்திரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடம் வச்சுங்களேன். சிவராத்திரி அதாவது சதுர்த்தசியும் அமாவாசையும் கூடுதல் நாள், அதில் ஜோதி ஏற்றுவோம். இப்படி மாதம் நடந்துட்டுருக்கு. இப்போ அதில் 5 விதமான எண்ணெய். இப்போ பொதுமக்கள் யாருக்காவது தெரியாதவங்க தெரிஞ்சு வரணும்னா எப்படி? இல்லை, இது வந்து சாமி விளம்பரத்தை விரும்ப மாட்டாங்க, நாங்களும் விளம்பரத்தை விரும்ப மாட்டோம். ஓகே, இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு வழிபாடு நடக்கிறது வந்து வெளி உலகத்துக்கு பெருசாக தெரியாது. ஆனால் 62லேருந்து வழிபாடு நடக்குது, 92 மாதம் நடந்துட்டு இருக்கு. மாதம் வேலை ஜோதி ஏற்றி மாதம் ஆகாரம் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். 60-70 பேர் 50 பேர் 100 பேர் கூட வருவாங்க. அந்த கொரோனா டயத்தில் நிறைய பேர் வந்தாங்க. அப்படித்தான் போயிட்டுருக்கு. கார்த்திகை மாதம் வைகாசி மாதம் மட்டும் மேலே 120 தேவம் போட்டு நிறைய பேர் பல அன்புகள் பல ஏரியாவிலேருந்து வந்து கிட்டத்தட்ட 250 பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. நேற்றுக்கு பார்த்தேன், பார்த்து எனக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஆமாம், அது வந்து அவங்ககிட்ட புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இந்த இடத்துல இப்படி செய்ய முடியுது அப்படின்னு. இந்த இடத்துல நாங்கள் வந்து செய்யறதுங்கிறதே கிடையாது, எல்லாம் கூட இறைவனுடைய செயல், அவருடைய வளநாடு சாமிங்கிற மாதிரி ஆத்மாக்களுடைய செயல். எங்கள் செயலே கிடையாது, நாங்கள் ஒரு கருவி தான். இங்கே ஒரு ஆளுக்கு வரணும்னா ஆண்டவனோட கருணை இருந்தால் தான், ஆண்டவனுடைய சித்தம் இருந்தால் தான் வர முடியும். எத்தனையோ நூற்றுக்கணக்கான வந்தவங்களாம் காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலை வந்து சைவத்துக்கு உண்டானது. சைவம் தான் சாமி வற்புறுத்துவாங்க. அகிம்சை தான் காந்திய கொள்கையிலே ரொம்ப பிடிப்பாக இருப்பாங்க. அதனால் நாங்களும் வந்து ஆரம்பத்தில் அசைவமாக இருந்தாலும் கூட என்னோட கல்யாணத்துக்கு முதல்ல சாமி சந்திப்புக்கு பின்னாலே அசைவமாயிட்டோம். அது ஒரே ஒன்று சொன்னாங்க, சாமி நீங்கள் சைவம்னு சொல்கிறீங்க சாமி, ஆனால் வந்து மனித பிறவிக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போனோன்னா அது சாப்பிடுங்க இது சாப்பிடுன்னு சொல்கிறாங்களே, அப்போ அது இந்த உடம்புக்கு தேவைதானா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சாமி அப்படியெல்லாம் இல்லை, யானை என்ன சாப்பிடுது, அவ்வளோ பெரிய உருவத்தை அவ்வளோ பலத்தை எப்படி வச்சுக்குது, அதனால் அது அப்படி இல்லை சாமி, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை, அது இல்லை, அது நம்ம மனித பிறவி அதுக்கு உண்டானது அல்ல. உங்களுக்குள் கோரப்பல்லு சிங்கப்பல்லாம் வச்சுக்கல, நீங்கள் இறைவனுடைய படைப்பில் எத்தனையோ இருக்குது, அது மனித பிறவி வந்து சைவ பிறவி அப்படின்னு சொன்ன உடனே அதுலேருந்து நான் கிட்டத்தட்ட 1972-73 வச்சுங்களேன். அப்படி அந்த மாதிரி இந்த மலைக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, பழனி முருகனுக்கு தேவஸ்தம்பம் ஆச்சுங்களா. இங்கே வந்து பல முனிவர்கள் பல சித்தர்கள் இங்கே வாழ்ந்த இடம் அதுக்குள்ள அறிகுறியெல்லாம் இருக்குங்க. அது ஆச்சரியமா தான் இந்த தீர்த்தம் தண்ணிங்க வருது. ஆமாம், அதாவது தீர்த்தம் வந்து உங்களுக்கு கீழே வந்து 100 அடி 500 அடி போட்டாலும் தண்ணி கிடையாது, 1000 அடி கேட்டால் தண்ணி கிடையாது. கிணத்துக்கு இந்த வருஷம் இங்கே வந்து மழை ரொம்ப கம்மி இங்கே ஏரியாவுக்கு இல்லாமல். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து மேலே நம்ம தலை உச்சியில் ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி தான். மேலே வெறிய ஊற்றி பார்த்துருப்பீங்கள்ல, அந்த தண்ணியை வந்து இறைவன் கொடுக்குறாரு. எப்படி வந்து தண்ணி எப்படி அங்கே வருது, எப்படி நிற்கிது, எவ்வளோ வறட்சியானாலும் ஒத்துந்தே கிடையாது, புழு பூச்சி பிடிச்சது கிடையாது, பன்னீர் மாதிரி இருக்கு தண்ணி. கீழேருந்து பம்ப் பண்ணித்தான் பழனி முதற்கொண்டு மேலே போகுது. ஆனால் இதுதான் கீழே மேலேருந்து தண்ணி எல்லா ஊர்களுக்கும் கோயிலுக்கு தீர்த்தமாக போகுது. அழுக்காங்க. ஆனால் இங்கே வந்து மேலேருந்து தண்ணி கீழே கொண்டு போகிறாங்க. அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு 2000 அடி பக்கம் இருக்கிற மலையில் மேலே உச்சியில் நாம் உட்காந்துருக்கிற உச்சியில் வந்து தண்ணி எடுத்துட்டு போகிறாங்க வீட்டுக்கு. தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு மகிமை பாருங்க. எல்லா பொருளும் மேலே கொண்டு வந்துடலாம். எல்லாம் பாருங்க, எல்லாத்துக்கும் 229 பேருக்கு சாப்பிட்டு 2 நாள் வந்து 100 பேர் நேற்று காலையிலேருந்து மறுபடியும் நைட்டு இப்போ எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னா அது பண்ணிடலாம். நம்ம அதுக்கு வந்து பொருள் இருந்த போது நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் பண்றாங்க. தண்ணி மட்டும் இல்லைன்னா கம்மியாக மாட்டேங்குது. தண்ணி மட்டும் இல்லாமல் இருந்தால் இது எந்த காரியம் நடக்காது. ஆனால் இறைவன் வந்து சாமி வந்து நமக்கு தண்ணியை கொடுக்குறாங்க. அது வந்து மிகப்பெரிய கருணை.
தண்ணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? நான் குடித்தேன் பார்த்தேன். நல்லா அதாவது நல்லதாக இருக்குது, நேச்சுரலாக அப்படி நல்லா. ஆமாம், இது இப்படியே பன்னீர் மாதிரியே இருக்கும். எத்தனை நாளைக்கு இருந்தாலும் தண்ணி கெட்டு போகாது. அப்படி அந்த அப்படி ஒன்று பாயில் குடிக்க மாட்டேங்குது. ஆமாம், அது இப்படி ஒரு இடம், மகிமையான இடம். அது எப்படி உருவாயிருச்சுன்னு எப்படி அதாவது ஹிஸ்டரி தெரியாது யாருக்கு. அதெல்லாம் செடி அந்த பாலியா அவங்களுடைய ஆழம். அது ஒரு சாது வந்து ஒரு 2 வருஷம் தங்கினாருங்க. அந்த கீழே அந்த இதெல்லாம் சகதியெல்லாம் எடுத்து இது பண்ணிட்டு நல்லா சுத்தம் பண்ண ஒரு 3 சொன்ன இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கீழே இருக்குது, இதுதான் மேலே. இதுதான் அவர் இங்கே ஐக்கியமாயிட்டார். அதனால் வந்து இதை வந்து நாம் இதனுடைய ரகசியம், இதனுடைய இது எல்லாமே உண்மையாகவே நம்ம மனிதருக்கு நமக்கு தெரியாது. நம்ம சாதாரண ஆசாமி தான். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு மகிமை பெறும் இடம். நிறைய பேர் பல பிரச்சனைகளை மனிதனை இருந்துட்டு சந்திக்கிறாங்க. அவங்க பிரச்சனைக்கெல்லாம் சால்வேஷனாக வந்து அதாவது இங்கே வந்தவங்க சொன்னாங்க, இங்கே வந்து போனதுலேருந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைச்சி. அதை வந்து நாங்கள் வந்து பிரபண்டாப்படுத்த மாட்டோம். ஐயா நீங்கள் வந்துட்டு போங்க, நல்லது, எங்களுக்கு நல்லது நடக்குது. அதனால் வந்து நீங்கள் மனிதனாக இருந்தால் வாழ்க்கையில் பல இருக்குதான் செய்யும். நீங்கள் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். எல்லா கோயிலில் போனாலும் ஒரு பிரதிஷ்டை இருக்குன்னு தானே, ஒரு ஆண்டவனோட அதாவது விக்கிரகங்கள் இருக்கு. இங்கே அப்படி கிடையாது. இதை வந்து பஞ்சபூத ஸ்தலம். காற்று மேல அண்டவெளி 2, கீழே பூமி 3, தண்ணி 4, அப்புறம் வந்து நெருப்புன்னு சொல்லுவாங்க. நெருப்பு சூரியன் இருக்கு, பிரச்சனை இல்லை. நம்ம தேவ ஏற்றிடணும். இந்த 5 பஞ்சபூதம் கலந்த இடம் தான் இது. அதனால எல்லாம் நம்ம உடம்பே பஞ்சபூதம் தான். அந்த மாதிரி எல்லாம் ஒன்றே தான். அரியும் சிவனும் ஒன்று தான். எங்களுக்கு தனி பிரித்து பார்க்கவே கிடையாது. நாங்கள் சொல்லுவோம், தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சதா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. இப்படி நாங்கள் வந்து இந்த வழிபாட்டில் வந்து எங்களுக்கு வேறுபாடே கிடையாது. இறைவர் ஒருவர் தான். நம்ம பல எப்படி பல விதத்தில் நம்ம பார்க்கலாம். அதை வச்சுட்டு நாங்கள் இங்கே வந்து எந்த பாகுபாடும் கிடையாது. அப்படி ஒரு இடம் சன்மார்க்கத்துக்கு உண்டான ஒரு முக்கியமான இடம். அதை புரிஞ்சுங்க. தெரிஞ்சவங்க வாங்க, வந்து வழிபட்டீங்கன்னா நல்லது. இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் இந்த காலத்துல இந்த காலத்துல ഞാനും முதல்ல தான் பாக்குறேன். இது மாதிரி ஒரு இந்த காலத்துல வந்து எந்த ஒரு விக்கிரகம் ஒன்றும் கிடையாது. இந்த காலத்துல வந்து இந்த மாதிரி இவ்வளவு தூய்மையா, இவ்வளவு சுத்தமா, இவ்வளவு ஆரோக்கியமா, இவ்வளவு நேச்சுரலா வச்சிருக்கீங்க. எந்த ஒரு ஆர்டிபிஷியல் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே தண்ணியில இருந்து எல்லாமே நேச்சுரலா இருக்குது. எல்லாம் பெரிய விஷயம். அது வந்து இப்படி நடக்கிறதுனால வெளி உலகத்துக்கு தெரியாத இடம் இப்படி எத்தனையோ இருக்கும் பிரபஞ்சத்துல. அதுல இது ஒண்ணுன்னு வச்சுக்கங்களேன். அதனால வந்து இனி இந்த என்னுடைய சமாச்சாரத்தை பொறுத்தவரை நான் சுருக்கமாக உலக சொல்ல முடியுது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வேற நிறைய விஷயங்கள் பர்சனலாக சமாச்சாரம் எத்தனையோ இருக்குது. அதை வந்து நாம் இப்போ அவசியம் இல்லை. இந்த இடத்தினுடைய மகிமை மட்டும் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். இது சுற்றும் கிராமம் தெரிஞ்சு அதுக்கு சென்டரில் இது மாதிரி இது மேலே ஜோதி ஏற்றணும்னா உள்ள நவதானியம், சமுத்து குச்சி, எலுமிச்சம்பழம், விரலை மஞ்சள், அருகு துளசி எல்லாம் கீழே வச்சு மேலே திரி வந்து பியூர் காட்டனில் வந்து ஒரு 3-4 மீட்ரு மேலே ஒரு 10-12 லிட்டரு எண்ணெய், 5 விதமான எண்ணெய், நெய்யும் சேர்த்து 5 விதமான எண்ணெய் ஊற்றி இந்த ஏற்றுறது. அது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கெல்லாம் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒரு ஒளி, அதாவது இருளை விளக்கிறதுக்கு ஒளி வேணுமில்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நேச்சுரலான ஒரு பெரிய என்ன சொல்றது, பெரிய விஷயம். ஆமாம், பெரிய விஷயம் தான். இப்போ நிறைய ஆளுங்க இது மாதிரி வந்து இங்கே தங்கிட்டு போகிறவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க. இல்லை, அது வந்து தங்கிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து இன்னொன்று சைவமாக இருக்கவங்களுக்கு வந்து இங்கே ரொம்ப இப்போ தூரையிலேருந்து வர்றவங்களுக்கு இங்கே வந்து தங்குறதுக்கு அந்த பிரச்சனை இல்லை வந்து நாங்கள் யாரும் யாருக்கு சொந்தம் இல்லையா, இது யார் வேணாலும் போகலாம். ஆண்டவனோட அது அவங்களுடைய பிராப்தம். அது வந்து நாங்கள் யாராவது தலையிடுறதில்லை. நம்ம காரியம் இது, நமக்கு இதுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. இது நம்ம காலத்துக்கு வந்து இது நம்ம பெரிய புண்ணியமான காரியம் நினச்சி செஞ்சுருக்கோம். இதை வந்து ஆத்மாத்மா செய்கிறோம். சாமி தொலையிருப்பாங்க, இறைவன் தொலையிருப்பார்.
நாம் நேர்மையாக உண்மையாக கருணையுள்ளத்தோடு இருக்கணும். அது இருந்தாலே சாமி நம்மளை காப்பாற்றுவாங்க. அது ஒன்றும் மாற்றம் இல்லை. சரிதான். சரி சாமி, பார்த்துக்கோ. எல்லாம் ஆண்டவனோட எந்த மதமா இருந்தாலும் எந்த விதமாக வந்தா இருந்தாலும் எந்த பெண் பாலர் ஆள் பாலர் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாத எல்லாமே எல்லாம் பல இதுல தெரியுது. எல்லாமே ஒண்ணுதான். நீங்க சந்திச்சிருப்பீங்க, இப்போ பார்த்துப்போங்களா? எங்கெங்கிருந்தோ இங்கே வந்தா பார்த்தீங்களா? எல்லா நிறைய இடத்துல இருந்து வர்றாங்க. எல்லாம் ஆனந்தமா எவ்வளவு ஒரு குடும்பம் மாதிரி பழகி. ஆமாம்மா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சந்தோஷமா பழகி ஒரு ஃபேமிலி மாதிரி குடும்பம் மாதிரி போறாங்க. ஆமா, நீ இதை பார்த்துருப்பீங்க. 2 நாள் தங்கினீங்களா? எனக்கே யாரும் தெரியாது, ஒரு ஆளை தான் தெரியும். எல்லாருமே இங்க வந்து தான் மீட் பண்ணுவாங்க. ஆமா, கேரளாலேருந்து வர்றாங்க, ஆந்திராலேருந்து வர்றாங்க, எங்கெங்கேயோ தள்ள வர்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கு, அந்த ஈர்ப்பு இருக்குது. அவங்க வந்து வழி கிடைக்குது. அதனால வந்துடுறாங்க. அல்லாத சும்மா யாரும் வந்து போற மாதிரி வர முடியாது. அது நீங்க எவ்வளவு சிரமம் மேல வருது. ஆமா. அதான் இந்த இதுல கரண்ட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. மலை கேறி வரணும், 2000 அடி மேல கேறி வரும்போதுதான் இங்க உள்ள ஆச்சரியமே தெரியுது. ஆமா. அத கஷ்டப்பட்டு முதல்ல வந்திருக்கீங்க. இப்போ நீங்க பாத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தான் தெரியும், வந்தவங்களுக்கு தான் தெரியும் இங்க என்ன சிறப்பு. ஆமாம். எனக்கு நான் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து பண்ணுங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப பிரமாண்டமா இருக்கு. எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் பழைய காலத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி போயிட்டு இருக்குது. உண்மையிலே இந்த காலத்துல இப்படி ஒரு எந்த விதமான பொல்யூஷனும் இல்லாம எந்த 2 நாள் தான் எந்த சிந்தனை குடும்ப சிந்தனையே வராது எங்களுக்கு. வராது. ஆமாம், இங்க வந்து முழுக்க இதான். சரி சாமி. சரி. அப்போ எல்லாரும் மாசத்துல அமாவாசை நாள் ஒரே நிமிஷம் பேசுங்க. അവര് എല്ലാവരും താഴേക്ക് പോകാൻ കണ്ട് തിരക്കിലാണ്. അപ്പോൾ എല്ലാവരും അമാവാസി ദിവസം കർത്താവ് ഇവിടെ പൂജയും കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ടാവും. വരാൻ കഴിയുന്നവർ ദൈവത്തിൻ്റെ കൃപയുണ്ടെങ്കിൽ, എല്ലാ ദൈവങ്ങളും ഒന്നാണ്, എല്ലാ ശക്തിയും ഒന്നാണ് വിശ്വസിക്കുന്നവരാണ് ഇവർ. ഇവിടെ അതാണ് എനിക്ക് ഏറ്റവും കൂടുതൽ ഇഷ്ടപ്പെട്ടത്. ഇവിടെ ദൈവങ്ങളുടെ പ്രതിഷ്ഠയും ഒരു ജ്യോതി തെളിയിക്കുന്ന ഒരു തന്നെയാണ് എനിക്ക് ഒരുപാട് ഇഷ്ടപ്പെട്ടത്. അപ്പം എല്ലാവരും വരാൻ താല്പര്യമുള്ളവർക്ക് നിങ്ങളിത് ഷെയർ ചെയ്ത് കൊടുക്കുക. എന്തെങ്കിലും സംശയങ്ങളോ കാര്യങ്ങളോ ഉണ്ടെങ്കിൽ കമന്റ് ബോക്സിൽ നിങ്ങൾ തീർച്ചയായും എഴുതുക. തരുന്നതായിരിക്കും. ആർക്കെങ്കിലും എന്തെങ്കിലും വേണമെന്നുണ്ടെങ്കിൽ വീഡിയോയ്ക്ക് താഴെ ഈ ഇതിനെ സംബന്ധിച്ചിടത്തോളം അയ്യർമലയുടെ ഏത് വീഡിയോ കണ്ടാലും ആ വീഡിയോയ്ക്ക് താഴെ കമന്റ് ചെയ്യൂ. അതിൽ ഡീറ്റെയിൽസ് തരുന്നതായിരിക്കും. എല്ലാവർക്കും சாமி பார்த்துக்கோங்க சாமி. எல்லாம் இப்படி ஐயா ഈ ഒരു അയ്യർമലയുടെ ലാസ്റ്റ് വീഡിയോ ഈ മല ഇറങ്ങി ഞങ്ങൾ പോവുകയാണ്. ലാസ്റ്റ് കഴിഞ്ഞു. അപ്പോൾ എല്ലാവർക്കും നമസ്കാരം, വീണ്ടും കാണാം. ഇനി മല ഇറങ്ങാണ്. അത് രാത്രി നമ്മൾ വന്നതിൻ്റെ വീഡിയോ കണ്ടു. ഇനി ആദ്യം തന്നെ ഇട്ടിട്ടുള്ളത്